டைரக்டர் சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனான்னு இப்படி பலருமே நடிச்சிருக்கிற குபேரா படம் ஜூன் 20ஆம் தேதி வேர்ல்டு வைட் வெளியாக இருக்கு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சென்னையில நேத்து ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. பொதுவாகவே தனுஷ் ஆடியோ லான்ச்ல பேசுறது சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலாகும். குறிப்பா இந்த ஆடியோ லான்ச்ல தனுஷ் என்ன பேச போறாருன்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் அவரை சுத்தி இப்ப பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அந்த வகையில குபேரா ஆடியோ லான்ச்ல தனுஷ் என்ன பேசியிருக்காருன்னா, எனக்கு எதிராக எப்படி வேணாலும் நீங்க நெகட்டிவிட்டியை கிளப்பி விடலாம், ஆனா என்னோட படம் ரிலீஸ் அப்போ உங்களால எதையுமே தடுக்க முடியாது. என் கூட என்னோட ரசிகர்கள் இருக்காங்க. என்னை பத்தி தப்பா பேசுற நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க. இந்த சர்க்கஸ் எல்லாம் இங்க வேணாம். இங்க இருக்கிறவங்க என்னோட ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, என்னோட கம்பேனியன்ஸ், என்னோட வழித்துணை. நீங்க சும்மா 4 ரூமர்ஸை கிளப்பி விட்டு என்னோட கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்ல. உங்களால ஒரு செங்கலை கூட புடுங்க முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை. சந்தோஷத்தை வெளியே தேடாதீங்க, உங்களுக்குள்ள தேடுங்க. நான் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம இருந்திருக்கேன், இப்போ நல்லா இருக்கேன். நான் எப்படி இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன். குபேர மாதிரியான ஒரு படம் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவை. என்ன நம்புங்க, இந்த படம் ரொம்ப முக்கியம். இந்த படம் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வடச்சென்னை 2 படத்தோட அப்டேட் பத்தி 2018ல இருந்தே கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த வருஷம் அது நடக்கும் அப்படின்னு தனுஷ் ஆடியோ லான்ச்ல பயங்கரமா பேசியிருக்காரு. பலருமே தனுஷ் அவர் மேல இருந்த எல்லா சர்ச்சைக்கும் பதிலடி கொடுத்திருக்காருன்னு பேசிட்டு வராங்க. நயன்தாரா நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி பிரச்சனையப்போ நயன்தாரா தனுஷ் மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. மேலும் அடுத்த ஆடியோ லான்ச்ல ஏதாவது டயலாக் பேசி உங்க ஃபேன்ஸை ஏமாத்துவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தனுஷ் இப்ப இயக்கிட்டு இருக்கிற இட்லி கடை படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரனை சுத்தியும் இடி ரைட் தொடர்பான சர்ச்சை போகவே அந்த பிரச்சனை கூட தனுஷையும் தொடர்பு படுத்தி சிலர் சோசியல் மீடியால பேசிட்டு வந்தாங்க. மேலும் எந்த செலிபிரிட்டிஸ் விவாகரத்து ஆனாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணம்னு சிலர் பேசிட்டு வந்தாங்க. இப்போ இப்படி எல்லா சர்ச்சைக்கும் தனுஷ் இந்த ஆடியோ லான்ச்ல பதிலடி கொடுத்திருக்காருன்னு இப்போ பலருமே தனுஷோட இந்த ஸ்பீச்சுக்கு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. தனுஷோட இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் குபேரா படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.